Hey guys, it's Tuesday and I'm Shantini. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த வீக் ஃபுல்லாக எனக்கு என்னென்னலாம் ஆர்டர் வந்தது, நான் என்னோடய பையனுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன், ஸோ நான் வந்துட்டு குக் பண்ணேன்றத ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ பிடிச்சிருக்கிறவங்க வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நேற்றுக்கே ஆஷ்கார்ட் ஜூஸ் குடித்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஏபிசி ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஆப்பிள் அண்ட் கேரட் அண்ட் நம்மளோட பீட்ரூட்டை தான் நான் வந்துட்டு கிரேட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு, ஆக்சுவலாக 6 மந்த்துக்கு மேலேயே ஆகிடுச்சு நான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஜூஸ் குடிச்சு. திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ஹெல்தி இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால் நேற்றுக்கு ஆஷ்கார்ட் ஜூஸ் குடித்தேன். வயிறு வந்துட்டு செம்ம க்ளீன் ஆன மாதிரி இருந்ததுங்க. சீரியஸ்லி நம்மளோட லேடிஸ்க்கு வந்துட்டு மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸாவது எடுத்து பாருங்கள். பட் அது வந்துட்டு நமக்கு ஏதாவது இப்போது ஆஸ்துமா அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஏபிசி ஜூஸ் கண்டிப்பாக குடிக்கலாம். அது அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோங்க. பட் இதுவுமே தைராய்டு இருக்கிறவங்க வந்துட்டு அடிக்கடி பீட்ரூட் எடுத்துக்கலாமா என்னன்றதும் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஜூஸ் எல்லாம் எதுவும் இல்லை, மிக்ஸி ஜாரில் தான் நான் வந்துட்டு அரைக்க போகிறேன். ஸோ இது 3 பேருக்கான மெஷர்மெண்ட்டு தான். ஒரு ஃபுல் ஆப்பிள், ஒரு பெரிய கேரட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் வந்துட்டு பீட்ரூட்டு. இதில் நிறைய நான் தண்ணி சேர்த்து தான் வந்துட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நான் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி தான் குடிக்க போகிறேன். ஏன்னா என்னோட தீக்ஷா வந்துட்டு ஃபில்டர் பண்ணாமல் குடிச்சு அதை வந்து குடிக்க மாட்டான். அதனால் வந்துட்டு நான் அப்படி தான் குடிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்படியே குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் நான் சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அதை அப்படியே நான் வந்துட்டு ஹெல்த்தியாக தான் வந்துட்டு குடிச்சிருக்கேன். இது நான் வந்துட்டு இந்த ஜூஸை குடிச்சோன்னா நமக்கு வந்துட்டு பிளட்டு நல்லா சர்க்குலேட் ஆகுன்றதுனா ரியலாகவே நான் பார்த்துருக்கேன் என் டீஷனுக்கு கொடுத்து. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இப்போலாம் லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாலாம் பண்ணுறதில்ல. என்ன மிச்சம் மீதி இருக்கோ அதை தான் நான் வந்துட்டு பேக் பண்ணுறேன். ஏன்னா நான் அவன் மேலே செம்ம கோவமாக இருக்கேன். பட் நம்ம அது ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வந்துட்டு பண்ணுறேன். பட் அதையும் அவனும் வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டு தான் இருக்கான். என்றைக்கு மம்மி நீ எனக்கு கரெக்டாக இன்னும் நான் அதே மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். நீ என்றைக்கு திருந்துறியோ நான் அன்றைக்கி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ரசம், இட்லி, நேற்றுக்கு வச்ச குழம்பு, தென் வந்துட்டு வாட்டர்மெலன், கிரேப்ஸ் இதுதான் கொடுத்தேன். ஸோ இந்த லீஃப் வந்து சியா சீட்ஸ்லேருந்து வந்திருக்கு. பட் இவ்வளோ தான் வளருமா இல்லை இதுக்கு மேலே வளருமா என்னன்னு எனக்கு தெரியலை. பட் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி, நல்லா 2 எக்கு போட்டு நல்லா பொடி மாஸ் அண்ட் வந்துட்டு நிறைய வாட்டர்மெலன். ஸோ இதுதான் இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு நான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போலாம் வீடியோஸ் எப்படி எடுக்கிறேன்னா ஒரு நாள் வந்துட்டு ரீல்ஸ், ஒரு நாள் வீடியோ அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ தனியாக அதுக்குன்னு நான் வந்துட்டு ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி பண்ணுறதில்ல. எனக்கு பெருசாக இங்கே கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் எதுவுமே இல்லைங்க. ரிப்பீட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னால் வந்துட்டு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும், வெரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி நான் வந்து ட்ரை பண்ணுறேன். மறுபடியும் பேக் டு ஃபார்ம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட சொல்லிட்டு இருந்தார், இப்போல்லாம் நீ முன்ன மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்துட்டு பண்ணுறதே இல்லை, பண்ணதே வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்க, இப்போலாம் நீ ரொம்ப பிஸ்னஸில் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி எங்களை வந்துட்டு இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங் ஆகிடுச்சு. சரி ஓகே, நம்ம மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வரணுன்னு சரி அட்லீஸ்ட் நம்ம வீடியோ எடுக்கும்போதாவது கொஞ்சம் வெரைட்டிஸாக வந்துட்டு நல்லதாக பண்ணலான்றதான் ஒரு ஐடியா தான். இது வந்துட்டு மார்னிங் தீக்ஷனோட லஞ்ச் பாக்ஸ் தான் நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெய்லி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு எக்காவது நான் வந்துட்டு கொடுத்துருவேன் அவனுக்கு, ப்ரோட்டீன் இருக்கணும்னு. ஏன்னா மற்றதெல்லாம் சாப்பிடாட்டினாலும் கண்டிப்பாக அவன் வந்துட்டு எக்கு சாப்பிடுவான். அதனால் வந்துட்டு ஒரு எக் ரைஸ் இல்லைனா வந்துட்டு ஆம்லேட் அந்த மாதிரி கொடுத்துருவேன். ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ ரைஸை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ எக் ரைஸ் மாதிரி கொடுத்துட்றேன். மார்னிங்க்கு வந்துட்டு குட்டியாக மினி தோசை வந்துட்டு ஊற்றி கொடுத்துட்டேன். குட்டியாக மினி தோசையும் ஊற்றிட்டேன். தேஷுக்கு வந்துட்டு நார்மல் தோசையை விட இந்த கீ தோசை தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்தியாவில் வந்தால் கூட எப்போவுமே ரெஸ்டாரண்ட்ஸில் அவன் சாப்பிட்றது வந்துட்டு கீ ரோஸ்டர். ஸோ அதனால் ஒரு கோன் மாதிரி வச்சு கொடுப்பாங்கள்ல, கீ லவ்ஸ் இட். ஸோ எப்போவுமே தோசை ஊற்றினா அவனுக்கு மட்டும் நான் வந்துட்டு கீயில் வந்துட்டு போட்டு கொடுத்துருவேன். முன்னெல்லாம் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று போடுவேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து நிறைய கொஞ்சம் வியூஸும் நல்லா வந்துட்டு இருந்தது. பட் இப்போ அவ்வளோ வியூஸ் ஒன்றும் வராதனால அதுலேயும் எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஐ நோ அது வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியுது. பட் சம்டைம்ஸ் ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் வந்து நமக்கே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியும். ஸோ அந்த மோட்டிவேஷன் போனதுனால தான் இந்த மாதிரி எல்லாமே ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
இன்றைக்கி ஹெல்தி ஜூஸ்லாம் இல்லை, இன்றைக்கி காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ காஃபி வந்துட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பிஸ்கட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ஆன்லைனில் வந்துட்டு கோர்ஸ் படிச்சிருந்தேன். ஸோ அதுதான் நான் வந்துட்டு இன்றைக்கி செஞ்சு பார்க்குறேன். ஸோ செஞ்சு பார்த்தா தான் நான் வந்துட்டு குரூப்லலாம் போஸ்ட் பண்ண முடியும். பட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்கட்ஸு. ஏன்னா எல்லாமே வந்துட்டு கோதுமை மாவு இல்லைன்னா ஜாவர் ஃப்ளார் இல்லைன்னா ராகி ஃப்ளார் வச்சு பண்ணுறது. ரொம்ப வந்துட்டு க்ளீனான ஒரு ரெசிபி. கண்டதெல்லாம் வந்துட்டு எதுவுமே கிடையாது. நோ சுகர் அதெல்லாம் எதுவுமே இல்லை. கான்சாரி சுகர்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. பட் காந்தாரி சுகர் எனக்கு இங்கே கிடைக்காதனால நான் வந்துட்டு ப்ரௌன் சுகரில் தான் பண்ணுறேன். பட் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. இது வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி பிஸ்கட். இது வந்துட்டு சீட்ஸ் பிஸ்கட். இந்த மாதிரி ஒரு 30 டைப்ஸ் இருக்குது. 30 டைப்ஸுமே நான் இன்றைக்கி வந்துட்டு பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் நான் வந்துட்டு காமிக்கிறேன் என்னென்ன பிஸ்கட்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஜீரா பிஸ்கட். இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். ஸோ இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணி குக் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு இதை அன்மோல்ட் பண்ணி நம்ம வந்துட்டு கட் பண்ணி பேக் பண்ணிடணும். இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு ஜென்ரலாக நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு வராது. இது நம்ம படிச்சுட்டு வரும்போது தான் நமக்கு அதோட ரியல் ரீசன் என்னன்றது தெரியும். ஏன்னா நம்ம கட் பண்ணி அந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி மெஷர் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு வந்துட்டு அந்த பிஸ்கட் ஷேப்பில் வந்துட்டு கரெக்டாக வரும். இது நம்ம வந்துட்டு லெவன்லேருந்து கற்றுக்கிட்டது. லெவனில் வந்துட்டு கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துட்டு நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். அதில் இந்த ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்சை நான் வந்துட்டு குக் பண்ணி எடுக்க போகிறேன். பார்க்கலாம். இந்த பிஸ்கெட் உங்களுக்கு பார்த்தா ஏதாவது தெரியுதா? இது வந்துட்டு என்ன பிஸ்கெட்டுன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இது வந்துட்டு பீஸா பிஸ்கெட்டு. இதை கேட்டோடனே வாட் பீஸா பிஸ்கெட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதோடய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்த உடனே அட ஆமாம்ல பீஸா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தோணும். இது வந்துட்டு காஃபி பிஸ்கெட். நம்ம சின்ன வயசுலலாம் வந்துட்டு காஃபி டாஃபி இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம்ல. சீரியஸாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த பிஸ்கெட் சாப்பிடும்போது எனக்கு அந்த டேஸ்ட்டு தான் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த ட்ரே வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்துட்டு இப்போ பேக் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். எல்லாமே எடுக்க முடியல. ஸோ இது வந்துட்டு ஓட்ஸ் பிஸ்கெட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? இது வந்துட்டு டைஜஸ்டிவில் கிரனோலா பிஸ்கெட்டு, ஸ்டார் பிஸ்கெட்டு, அதனால் அதை ஸ்டார் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் பிஸ்கெட்டு, டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டு, டைஜஸ்டிவில் வந்து நிறைய சீட்ஸ்லாம் ஆட் பண்ணி அந்த பிஸ்கெட்டு, ஜீரா சீட்ஸு, மிக்ஸ்டு சீட்ஸு, இந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது. க்ளீன் ரெசிப்பிங்க. ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா பாதாம் பிஸ்கெட்டு, அதுவும் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாக்கோ சிப் குக்கீஸ் பிஸ்கெட்டு, இது வந்துட்டு நம்மளோட வீட் ஃப்ளாரில் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஷேப் மட்டும் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் உப்பி வந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ரெசிபீஸில் மோஸ்ட்லி நிறைய பிஸ்கெட்ஸில் வந்து நோ பேக்கிங் சோடா, நோ பேக்கிங் பவுடருங்க. பட் எப்படி தான் வந்ததுன்னு எனக்கு சீரியஸாகவே தெரியல. அவ்வளோ யம்மியாக இருந்தது. எங்கள் ஃபேமிலிக்கு எல்லா பிஸ்கெட்டும் பிடிச்சது. பட் ஸ்டார் ஆஃப் த பிஸ்கெட்னால் இது வந்துட்டு ஓட்ஸ் பிஸ்கெட் தான். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு காலியாச்சு. அவ்வளோதாங்க. டோட்டலாக ஒரு 17 வெரைட்டிஸ் நான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். சடனாக ஒருத்தவங்க கால் பண்ணி எனக்கு வந்துட்டு எவ்வளோ பேக் ஆஃப் பன்னு வேணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க, பாவு பன்னு. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே கடன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா நேற்றுக்கு நான் வந்துட்டு ரொம்ப ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு இன்னொருத்தவங்களும் பிஸ்கட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் ரெடி பண்ணணும், பாவு பண்ணும் ரெடி பண்ணணும். ஸோ எல்லாமே கரெக்டாக இன்றைக்கி ஃபுல் பேக்டாக இருக்க போகுது. பேக்கருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னா இந்த மிஷின் மட்டும்தான். இந்த மிஷின் மட்டும் இல்லைன்னா எல்லாத்தையுமே கையில் பசஞ்சு அவ்வளோதாங்க. கை வந்து செம்ம வலிக்கும். அது இருக்கிறதுனால என்னால் வந்து இப்போது 120 பண்ணை வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை கூட டக்கின் பண்ணிட்டு நம்ம வந்து கரெக்டாக சோக் பண்ணோம்.
நீங்கள் யாராவது பேக்கிங் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டிப் ஒன்று கொடுக்கட்டுமா? இப்போ இந்த மாவில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் இது வந்து நான் பண்ணுற மாதிரி டக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக சேர்ந்து வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஜென்ரலாகவே இந்த பவுல் இருக்குது பார்த்திங்களா, இந்த பவுலுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னென்னா, ஜென்ரலாகவே நான் இங்கே வந்துட்டு இந்த ஊருக்கு வந்து 15 இயர்ஸ் ஆகுது. ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊருக்கு போனாங்க. ஸோ அவங்களோட சாமான் சட்டை எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி யாராவது நல்ல க்ளோஸாக இருக்கிறவங்க வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்கன்னா அவங்களோட சாமான் சில ஐட்டம்ஸ் மட்டும் எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துப்பேன், மற்றதெல்லாம் அதை சேல் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி கிடச்சது தான் இந்த பாத்திரம். ஐயோ இது வேறு இப்போ வேறு சேர்ந்துக்கிச்சு, இது எங்கடா போய் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. எல்லாமே நம்ம தேடி வருது எல்லாமே வந்துட்டு ஒரு ரீசனோடு தான் வருதுன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ இது இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு நான் வந்து இந்த மாதிரி மாவை வந்து ஃபெர்மெண்ட் பண்ண முடியுது. இது வேண்டாம் அப்படின்னு நான் வந்துட்டு வேறு யாருக்காவது கொடுத்துருந்தேன்னா நான் மறுபடியும் இதை சோக் பண்ணுறதுக்காகவே நான் ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கணும். ஸோ எல்லாமே நமக்குன்னு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும்ன்றது வந்து நான் அங்கே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி கிளைமேட்டு கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்தது. அதனால் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேயே என்னோடய மாவு வந்து நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. ஸோ பாருங்கள் அது எப்படி வந்திருக்குன்னு. சரி, நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது சூப்பராக அழகாக வந்திருக்கு. மேலே மட்டும் எப்போவுமே லைட்டாக கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. ஸோ அது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ இதை வந்து இப்போது பால் சைஸ்க்கு உருட்டி அதையும் ஒரு 45 to 60 மினிட்ஸ் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணு பண்ணிடுறது தான். ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சது ஃபர்ஸ்ட் பேட்ச்சு. இது வந்து செகண்ட் பேட்சுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டோட்டலாக நான் வந்து இன்றைக்கி ஒரு 50 பன்ஸ் வந்துட்டு பண்ணணும். அது எல்லாமே ஒரே லாட்டில் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு நான் வந்து 2 பண்ணிட்டேன். பட் என்னோடய ட்ரே சைஸே பெருசாக இருந்தது. சரி, அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இது வந்து செகண்ட் பேட்ச். இது இப்போ ஃபெர்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் அதை நம்ம வந்துட்டு பண்ணணும். ஸோ செகண்ட் பேட்ச்க்கான மாவும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் அந்தளவுக்கு ரைஸ் ஆகலை, பட் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் பட் அந்த அளவுக்கு வந்துட்டு மாவும் வந்துட்டு ட்ரையும் ஆகலை. மேபி இது வந்து நல்லா சாஃப்டாக வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் வந்துட்டு வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பால் எல்லாமே ஒரே சைஸில் எடுத்திங்கன்னா குக் ஆகி வரும்போதும் உங்களுக்கு அதே ஒரே மாதிரி ஈவனாக உங்களுக்கு ரைஸ் அப் ஆகி வரும். இல்லை நம்ம ஜென்ரலாகவே வந்துட்டு சும்மா நம்ம கையில் அப்படியே எடுத்தோன்னா ஒன்று அன்ஈவனாக எல்லாமே இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இதில் நான் வந்துட்டு இப்போது மில்க் வாஷ் பண்ணுறேன். பட் இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சரி, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ 2 பேட்ச் பண்ணுமே வந்துட்டு குக் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. ஸோ லடி பாவ் இது வந்துட்டு ஸ்வீட் இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து லடி பாவ் எக்லெஸ் பாவு. ஸோ இந்த பேட்ச் மட்டும் கொஞ்சம் இன்னும் கோல்டாக ஆகணும். பட் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு நான் வந்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ க்ளீன் பண்ணணும். ஜெனரலாக பேக்கருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நமக்கு ஸ்பேஸ் வேணும். அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு மெயின் திங்கு. ஸோ அப்போ தான் நமக்கு ஸ்பேஸ் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், எதை எங்கே வச்சோன்றதும் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜென்ரலாகவே ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 8 பன்ஸாக இருக்கும். பட் என்னோடய லோஃபோட டின் சைஸ் பார்த்திங்கன்னா 9 பன்ஸு. ஸோ அதே கால்குலேஷன் நான் வந்து பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சண்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் நூடுல்ஸ் தான். பட் இந்த டைம் நூடுல்ஸ் வந்து ஒரே ஒரு குட்டி பேக் வாங்கிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி 3 பேருமே எங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ டிஷ்ஷும் வந்துட்டு நான் வந்து கன்வின்ஸ் பண்ணல, இதுதான் இன்றைக்கி இன்னொரு டிஷ்ஷுக்கு தான் இருக்க போகுதுன்ற மாதிரி நான் வந்துட்டு சொல்லிட்டேன். அவனும் வந்துட்டு ஓகே சொல்லிட்டான். ஸோ பேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன பேக்கெட் நம்மளோட மேகி சைஸ் பேக் தான். இங்கே வந்துட்டு பெரிய சைஸ் பேக்கும் கிடைக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை, இது வந்து வேறு மாதிரி சைஸில் இருக்குது. அதனால் இனிமேல் நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன், என்னோட குட்டி சைஸாக வாங்குவேன். ஸோ இப்படி தான் பண்ணுங்கன்றதை நான் எனக்கு வந்துட்டு கிளியராக சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து ஓகே சொல்லியிருக்கேன். ஓகே,
இந்த ஊர் எண்டோமே சாப்பிட்டுட்டு நம்ம ஊர் மேகி நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா வந்துட்டு இந்த ஊரோட டேஸ்ட்டே வந்துட்டு அது வேறு மாதிரி இருக்கும். எப்படி நமக்கு வந்து காஷ்மீர்லாம் போயிட்டு நம்ம மாதிரி குளிர் பிரதேசத்தில் வந்துட்டு மேகி சாப்பிடும்போது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு இந்த இண்டோமியோட டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு மேகி சாப்பிடும்போது கண்டிப்பாகவே அது வேறு டேஸ்ட்டாக தான் இருக்கும். கூடவே ஒரு எக் ஆம்லேட்டும் போட்டு கொடுத்துட்டேன், நிறைய ஃப்ரூட்ஸும் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி நமக்கு அதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு நான் ஒரு 50 பன்ஸ் பண்ணலை, இன்றைக்கி நான் வந்து ஒரு 72 பன்ஸ் கிட்ட பண்ணேன். ஸோ ஆல் டுகெதராக டூ டேஸில் நான் வந்து 120 பன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒரு எக் ஆம்லேட், கொஞ்சமாக நூடுல்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு. ஸோ அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனில் பெருசாக ஒன்றும் பண்ணலங்க. லைட்டாக வந்துட்டு கருவாடு தொக்கு மட்டும் பண்ணிவிட்டு ரைஸும் பண்ணிவிட்டேன், ஏன்னா நிறைய வேலை இருக்குங்கிறதுனால. ஸோ அப்படியே ஒரு 3:30க்கு நான் வந்துட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு ஸோ என்னோடய ஹஸ்பண்டை வந்துட்டு கூப்பிட்டுவிட்டு ஸோ அவரோட ஹெல்ப்பால் இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ நிறைய பன்ஸை நான் வந்து பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஹோம் பேக்கராக வந்துட்டு இவ்வளோ பன்ஸு ஒரு பேட்சில் வந்துட்டு பண்ணுறது வந்துட்டு சான்ஸே கிடையாது. ஸோ அவரோட ஹெல்ப் இல்லாமல் வந்துட்டு பண்ணிருக்கவே முடியாது. ஸோ அவரும் வந்துட்டு எனக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தாரு. ஸோ நானும் வந்துட்டு பால் பண்ணிவிட்டு செகண்ட் ப்ரூஃப்க்கும் அனுப்பிட்டு சீக்கிரமாக வந்துட்டு பன் எல்லாத்தையுமே வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ இதை முடிக்கிறதுக்கு நைட்டு வந்து ஒரு 10 o'clock ஆகி போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ண போகிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த மாதிரி தான் இந்த வீக் ஃபுல்லாகவே போச்சு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய், see you.